பெரிய பெரிய குருநாதர்லாம் ஞானம் அடைஞ்சிக்கிறாங்க, அவைகள்லாம் ஞானம் கிடைக்குது. நானும் ஆன்மீகத்தை ரொம்ப தேடிகிட்டே இருக்கிறேன், எனக்கு ஞானம் வருமா, ஞானம் கிடைக்குமா அப்படின்னா அற்புதமான கேள்வி. நிச்சயமாக ஆன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது போல், ஆன்மீகம் சொல்வது போல் நம்முடைய உடலில் இருக்கும் வரை இந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆன்மீக மூலமாக தான் நமக்கு இந்த ஆற்றல் பெருங்குது. அப்போ எல்லா மனிதனுக்கும் அப்படி தான் பெருகுது. அவர் சாமியாராக இருக்கட்டும், பெரிய ஞானியாக இருக்கட்டும், பெரிய தவ குருவாகவே இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஆற்றல் தான். இது மூலியமாக தான் ஞானம் பெறுகின்றது. அப்போ ஞானம் பெறணும்னா நமக்கு என்ன தேவை? மிகப்பெரிய ஆன்மீகம் தேவை. இந்த ஆன்மீகத்தின் மூலமாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய மூளையினுடைய வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி ஏற்படணும். இந்த பரிமாண வளர்ச்சி ஏற்படும் போது நமக்கு எது மேலே ஆசை இல்லாமல் போயிடும். அதை தான் சொல்லுவாள், மண்ணாசை, பெண்ணாசை, முன்னாசைன்னு சொல்லுவோம்ல. இந்த 3 ஆசைகள் அற்று போகும்போது தான் உனக்குள்ளே ஞானம் பிறக்கும். அதனால் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு அவனுடைய எண்ணத்தில் என்ன செய்வாங்க? எல்லாமே விட்டுட்டு போவாங்க. அதை யார் செஞ்சா? நம்ம பட்டினத்தார் செஞ்சார். நிறைய பணத்தை சம்பாதிச்சார், லட்ச லட்சமாக, கோடி கோடியாக. தங்கம், நகை, ஆபரணம், மாணிக்கம், வைடூரியம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணார்? தூக்கி வீசிட்டு எனக்கு இறைவா ஞானத்தை மட்டும் கொடுன்னாரு.